அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 விடயங்களை குர்ஆனிலே சொல்லுகின்றான். அறிஞர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் கூறக்கூடிய இந்த 4 விடயங்கள் தான் குர்ஆனுடைய மொத்த சாராம்சம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா 4 விஷயங்களை குர்ஆன்ல சொல்கிறான். இந்த 4 விடயங்களும் தான் குர்ஆனினுடைய மொத்த சாராம்சம், சுருக்கம் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். அதை அல்லாஹ் ஒரு அத்தியாயமாக ஆக்கியிருக்கிறான். மிக சின்ன அத்தியாயம். அதுதான் வல் அஸ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இல்லல்லதீன, 4 விடயங்களை செய்கின்ற மனிதர்களை தவிர. அப்ப மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் நஷ்டமடையாதவனாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் இந்த 4 விஷயங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஒன்று, ஆமனு, ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது விஷயம் நம்பிக்கை, ஈமான் இருக்க வேண்டும். ஈமானுடைய இடம் எது? மனிதனுடைய இதயம். இதயம்தான் ஈமானுடைய இடம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்திலேயே சில கிராமப்புற மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், காலு ஆமன்னா, நாயகமே யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லோரும் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான், நாயகமே யா ரசூலல்லாஹ், அவர்கள் ஈமான் கொண்டு விட்டதாக சொல்லுகிறார்கள், அவ்வாறு சொல்ல வேண்டாம். வேண்டும் என்றால் இஸ்லாமாகி விட்டோம் என்று சொல்லுங்கள். இந்த ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்ல வேண்டாம். ஏனென்று கேட்டால் ஈமான் என்பது இதயத்தோடு சம்பந்தப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆயத்தை இறக்கினார். இதை உண்ட கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர்களே வந்து நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னவர்கள், அவர்களையே அல்லாஹ் தஆலா நீங்கள் ஈமான் கொண்டு விட்டதாக கூற வேண்டாம் என்று சொல்கிறாங்க. அப்ப நாம ஈமானுடைய பாகங்கள் இருக்கின்றன. ஈமானுடைய பாகங்கள் இருக்கின்றன. அந்த ஈமானுடைய பாகங்கள் சம்பூரணமாக எம்மில் பூரணமடையாத வரைக்கும் முழுமையான முஃமின் அல்ல. முழுமையான முஃமின் அல்ல. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே கேட்கிறார்கள், என் மீது நீங்க எந்த அளவு அன்பு வச்சிருக்கிறீங்க என்று. நாயகமே யா ரசூலல்லாஹ், என் பிள்ளைகளை விட நான் அன்பு வைத்திருக்கிறேன், என் பெற்றோர்களை விட நான் அன்பு வைத்திருக்கிறேன், இன்னும் பூரணமாகவில்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் சொன்னார்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றை விடவும் உங்கள் மீது அன்பு வைக்கிறேன் நாயகமே யா ரசூலல்லாஹ், இன்னும் பூரணம் இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக என் உயிரை விட மேலாக உங்கள் மீது நான் அன்பு வைக்கிறேன் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஈமான் பூரணம் அடைந்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இது யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்ப நாம
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நமது பிள்ளைகளை விட, மனைவி மக்களை விட, பெற்றார்களை விட, உலகில் இருக்கின்ற சகல வஸ்துக்களை விட, நமது உயிரை விட மேலா அன்பு வச்சிடுமா? அன்பு வச்சிடுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை சிந்தித்தால் நாங்க யாரும் பரிபூரண மூமின் அல்ல. அவ்வளவுதான். அப்ப மனிதன் இந்த உலகத்திலே நஷ்டம் அடையாதவனாக வாழ வேண்டும் என்றிருந்தால் 4 விடயங்களில் அவன் இருக்க வேண்டும். முதலாவது ஈமான். அந்த ஈமான் சுமார் 70க்கு மேற்பட்ட அம்சங்களை கொண்டது. ஈமான் 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அது ஒன்றொன்றாக நம்ம பார்த்தால் அது நம்மள இருக்குதா இல்லையா என்று பார்த்தால் ஈமான் இருக்குதா இல்லையாங்கிறத நாம என்ன செஞ்சு கொள்ள முடியும்? இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப ஈமான் முதலாவது பரிபூரணப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது வஅமிலு ஸாலிஹாத்தி, சாலிஹான அமல்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாலிஹான அமல்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாலிஹான அமலுக்கு முதலாவது உள்ளம் இஹ்லாஸ் உடையதாக இருக்க வேண்டும். வணக்கத்துக்கு மிக முக்கியமானது என்ன? இஹ்லாஸ். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன. வணக்கம் என்பது சும்மா கடமையாக்கப்படவில்லை, அது இஹ்லாசுடன் செய்யப்பட வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான். இஹ்லாஸ் என்றா தொழுகைக்கு தக்பீருக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா தொழுகையை வச்சுக்கொள்வோம். இல்ல நோம்பா இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், எந்த அமலா இருக்கட்டும், அது தொடக்கத்தில் இருந்து அதை முடிக்கிற வரைக்கும் அல்லாஹ்வை தவிர வேறு சிந்தனைகள் அறவே கலக்காத இதயமாக நம்முடைய இதயம் இருக்க வேண்டும். முடியுமா? இல்ல. சரி, முயற்சி எடுக்கிற இல்லையா? நேற்று முடியல, முந்த நாளும் முடியல, இன்னைக்கு முடியல. அப்ப எப்ப முடியுற? சாலிஹான அமலுக்கு ஒரு மனிதனுடைய கல்பு சாலிஹானதாக இருக்க வேண்டும். கல்பு சாலிஹாக வேண்டும் என்றால் இஹ்லாஸ் என்கின்ற உள தூய்மை இருக்க வேண்டும். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். நடத்திவிட்டு திரும்பி சொன்னார்கள், என் தோழர்களே, தொழுகையில் உங்களுடைய ருக்கூஉ சுஜூதுகளை நான் பார்க்கிறேன். எப்படி? உங்களுடைய ருக்கூஉ சுஜூதுகளை நான் பார்க்கிறேன். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் பொழுது திரும்பி பார்த்தாங்கன்னு அர்த்தமா? இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு இமாமா நின்று தொழுகை நடத்துகிறார்கள். பின்னால தொழுகிறாக்களோட ருக்கூஉ எப்படி, சுஜூது எப்படி என்கிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறான். அதை மட்டும் சொல்லவில்லை. ருக்கூஉ சுஜூது என்பது செயல்பாடு தானே, குனிகிறது தானே ருக்கு வேண்டாம், சுஜூத் என்றாலும் குனிகிறது தானே. சரி, இன்னொன்று சொன்னார்கள், உங்களுடைய ஹுஷூ அதையும் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுஷூ என்று சொன்னால் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய இறை அச்சத்தை தான் ஹுஷூ என்று சொல்லுவார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பார்க்கிறாங்க? வெளிரங்கமான ருக்கூஉ சுஜூதையும் பார்க்கிறார்கள், சஹாபாக்களுடைய கல்புகளிலே இருக்கக்கூடிய உள்ளச்சம் எந்த அளவு என்பதையும் பார்க்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், குல் இஅமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு. நாயகமே யா ரசூலல்லாஹ், அவர்களை அமல் செய்ய சொல்லுங்கள், அமல் செய்ய சொல்லுங்கள். ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு. உங்களுடைய அமல்களை அல்லாஹ் ரசூல் பார்க்கிறார்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யார் பார்க்கிறா? நம்முடைய அமலை யார் பார்க்கிறா? அல்லாஹ்வும் பார்க்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கிறார்கள். இது எங்க உள்ளது? குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயம். குல் இஅமலு, நீங்கள் அமல் செய்யுங்கள்.
ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுடைய அமல்களை பார்க்கிறார்கள். அப்ப நம்ம அமல் செய்ய கிட்ட ஆடை சுத்தமாக இருந்து, உடல் சுத்தமாக இருந்து, இடம் சுத்தமாக இருந்து மட்டும் போதுமா? இல்ல, எங்களுடைய உள்ளம் கல்பு சுத்தமானதாக, அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸுடைய உள தூய்மை உடையதாக எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அப்பதான் அந்த அமல் சாலிஹான அமல் என்ற பட்டியலுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இரண்டாவது அம்சம் என்ன? சாலிஹான அமல். முதலாவது அம்சம் ஈமான். ஈமான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சஹாபாக்களுடைய ஈமானுக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விதிமுறைகள் அல்லது அணுகுமுறைகள் அழகா விளங்குது. இரண்டாவது சாலிஹான அமல். எவ்வளவு நம்ம சாலிஹான அமலா இருக்கிறோம்? அமல் எல்லாம் சரியா இருக்குதா? இல்ல. ஒரு இமாம் 4 ரக்காத்து தொழுதாரா இல்ல 3 ரக்காத்து தொழுதாரா ரெண்டு ஒரு டவுட், ஒரு சந்தேகம். பின்னுக்குள்ளாக்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்றாங்க. 4ங்கிறாங்க, 3ங்கிறாங்க. அதுல ஒருத்தர் உறுதியா சொல்றாரு 4 ரக்காத்தா இமாம் தொழுதார். இது ஒரு கதை, ஹதீஸ் இல்லது. எப்படி நான் உறுதியா நீ சொல்றாய் இமாம் 4 ரக்காத் தொழுதண்டு என்று கேட்டதுக்கு அந்த ஆள் சொன்னான், இன்னைக்கு 4 கடை, 4 ரக்காத்திலையும் ஒவ்வொரு கடையும் நினைப்பு வந்துச்சு, அதுல கணக்கு விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு என்று சொல்றான். நீங்க நல்லா பாருங்க, தொழுகைக்கு தக்பீர் கட்டினா என்ன பறக்கத்தோ தெரியா, மறந்ததெல்லாம் நினைப்பு வராந்த நேரம் தான். சலாம் கொடுத்தா திரும்பி மறந்துடும். நம்மளுக்கு அன்றைக்கு மறந்த விஷயம் கொஞ்சம் இருக்கும். தொழுகைக்கு தக்பீர் கட்டம் என்று வச்சுக்கோங்க, அப்படி ஞாபகம் வரும். சலாம் கொடுத்துடும், பழையபடி மறந்து போயிடும். அந்த தொழுகையில என்ன இருக்கோ தெரியல. ஷைத்தான் அந்த அளவுக்கு ஒரு மனிதன் தொழுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஃப்புகள்ல நெருங்கி நில்லுங்க. நீங்க தொழுகிற பொழுது உங்கள் சஃப்புகளுக்கு இடையிலே ஷைத்தான் குறுக்கிடுவதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுக்கு ஷைத்தான் வழங்குற இல்லையே கண்ணுக்கு, நம்மளுக்கு ஷைத்தான் வழங்குற கண்ணுக்கு இல்ல, வழங்க தேவையில்லை. ஷைத்தான் வழங்க தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷைத்தான் வழங்குது. ஒரு ஆலிம் ஒரு ஆள்கிட்ட சொன்னாரு, ஆலிமனை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, என்னன்னு எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்ல, உங்களுக்கு ஷைத்தான் குறை இருக்கு என்று சொல்றாரு. ஷைத்தான் குறை இருக்கு. அதுக்கு அந்த ஆள் கேட்டீங்க, நான் என்ன குறை ஷைத்தானுக்கு வச்சேன்னு கேட்டீங்க. ஷைத்தானுக்கு ஒரு குறையும் இல்லை நம்ம நாட்கள். ஷைத்தான் நல்ல ஃப்ரெண்ட் என்ன. அப்ப தொழுகைக்கு நம்ம போயிட்டோம்னு சொல்லி சொன்னா ஷைத்தான் அங்க வந்துருவான். அங்க என்ன செஞ்சிருவான்? வந்துருவான். அதனால இஹ்லாஸ் உள தூய்மைக்கு அது ஆபத்தானது. குஷு இதய சுத்திக்கு, இதய பக்திக்கு அது ஆபத்தானது. அப்ப நாம என்ன செய்யணும்? சாலிஹான அமல் செய்ய வேண்டும் என்றால் நம்மை முதலாவது நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை மட்டும் நினைத்து பெரியார்கள் ஞானிகள் தொழுதிருக்கிறார்கள். அவர்கள் தொழுகிற பொழுது தீப்பிடித்திருக்கிறது, ஆனால் அவர்கள் தக்பீரை விடவில்லை. தக்பீரை விடவில்லை. ஒரு பெரிய மனிதர் தொழுகிற பொழுது ஒரு பாம்பு அவருக்கு முன்னே வந்து கொத்துவதற்கு தயாராக நின்றிருக்கிறது, ஆனால் அவர் தொழுகையை விடவில்லை. சில ஆட்கள் தொழுகையை உசிறு போனாலும் விட மாட்டாங்கன்னு தெரியும். தொழுகைய உயிர் போனாலும் ஆட்கள் அந்த தொழுகையை விட மாட்டாங்க என்று தெரிஞ்சு சில எதிரிகள், நயவஞ்சகர்கள் தொழுகிற நேரம் பார்த்து சில நல்லவர்களை வெட்டிய வரலாறும் உண்டு. சையதுனா இமாம் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருக்கும் பொழுது கொல்லப்பட்டார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது என்ன எதிரிக்கு தெரியும், இவர் உயிர் போனாலும் தொழுகைய இவர் விட்டு திருப்பி வரமாட்டார் என்று தெரியும். சந்தர்ப்பம் பார்த்து வெட்டினார்கள். நம்மளுக்கு வெட்ட தேவையில்லை, சுடையும் தேவையில்லை, நொழும்பு கடிச்சா போதும், நம்மளோட அவதானம் வேகமா இருக்கு. அப்ப நாம
இதையெல்லாம் கட்டுப்படுத்தாம தொழுகைக்கு நிக்கிற பொழுதோ நம்மட அமல் எப்படி சாலிஹானதா இருக்கும். அப்ப இரண்டாவது சாலிஹான அமல். மூன்றாவது வதவாஸௌ பில் ஹக், ஹக்கை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு விஷயத்தை இது நேத்து சொல்லிட்டேன் தானே, முந்த நாள் சொல்லிட்டேன் தானே, போன மாசம் சொன்னோம் தானே, போன வருஷம் இதை சொன்னோம் தானே என்று நீங்க நினைக்க தேவையில்லை. ஃபதக்கிர், நீங்கள் அவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருங்கள். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுவது தன்ஃபஉல் முஃமினீன், மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். திருப்ப திருப்ப சொன்னா அது மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். எனவே வதவாஸௌ பில் ஹக், ஹக்கை கொண்டு, சத்தியத்தை கொண்டு, மார்க்க விடயத்தை கொண்டு, அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, தீனை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். கொஞ்ச நாளைக்கு பேசாம பாருங்க, பேசின உடனே வார பக்தி பேசி ஒரு கிழமைக்கு பிறகு இருக்க மாட்டா, ஒரு மாசத்துக்கு பிறகு இருக்க மாட்டா, ஒரு வருஷத்துக்கு பிறகு இருக்க மாட்டா. அதனாலதான் அல்லாஹ் தஆலாவும் தொழுகை 5 வக்த், ரமலான் வருஷத்துல ஒரு தடம், ரமலான் மாசம் திரும்ப திரும்ப கதைக்க 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 போன நோம்போட நம்ம கொஞ்சம் பக்குவப்பட்டிப்போம். அது போல என்ன செய்யணும், தொழுகை வரக்கூடா, மார்க்கத்துல பேணுதல் இருக்கணும், எல்லாம் இருக்கும். அப்படியே அடுத்த மாசம் குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி கொஞ்ச நாளையில அட்ரஸ் எல்லாம் போயிருக்கும். தலைப்புற ஹண்டாச்சாம் என்று சொன்னோன்னு திரும்ப பழைய மாதிரி அந்த பக்தி வரும். ஒவ்வொரு நாளும் அதை பத்தி, மார்க்கத்தை பத்தி பேசுற, எங்க போனாலும் மார்க்க விஷயம், வாயில நோம்பு. அப்ப அந்த பக்தி என்ன செய்யும் கேட்டா நம்மளுக்கு திரும்ப வந்துடும். அப்ப மார்க்கத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் கலந்து பேசிக் கொண்டிருப்பது என்பது மூமின்களுடைய பண்பில் ஒன்று. அறிஞர்கள் சொல்லுவார்கள், ததாக்குருல் இல்மி சாஅத்தன், ஒரு மனிதன் ஒரு மணி நேரம் மார்க்க அறிவை ஒருவரோடு பேசிக்கொண்டு, ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு இருந்தால், ஒரு இரவு விடிய விடிய இரவு வணக்கம் செய்வதை விட மார்க்க அறிவை பற்றி பேசிக் கொண்டிருப்பது சிறந்தது என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஏன் தெரியுமா, நம்ம வணக்கம் செஞ்சா அந்த வணக்கத்துல ஷைத்தான் நம்மளை குறுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அறிவை கற்ற கொண்டு வைங்க, இவனை நெருங்க முடியான்னு சொல்லி ஷைத்தான் நம்மளை விட்டு தூரமாகி விடுவான். அறிவை கட்ட என்ன செய்வான், அறிவை கற்றுக்கொண்டால் ஷைத்தான் நம்மை விட்டு தூரமாகி விடுவான். அறிஞர்கள் அதையும் சொன்னார்கள், ஒரு 1000 வணக்கமாளிகளை மிக சுலபமாக ஷைத்தான் கெடுத்து விடுவான். ஆனால் ஒரு அறிஞனை இலகுவாக ஷைத்தான் கெடுக்க மாட்டான். ஒரு அறிஞனை ஷைத்தான் செய்ய மாட்டான், இலகுவாக கெடுக்க மாட்டான். அஷத்து அல ஷைத்தானி மின் அல்பி ஆபிதின், ஒரு ஆலிமை வழிகெடுப்பது 1000 வணக்கவாளிகளை வழிகெடுப்பதை விட மிக கடினமானது ஷைத்தான். அதால வதவாஸௌ பில் ஹக், மார்க்கம் ஹக்கை கொண்டு அல்லாஹ்வை பற்றி, நாயகத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி ஒருத்தருக்கொருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறது மிக முக்கியமான அம்சம். 3வது அம்சம். 4வது வதவாஸௌ பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்ய வேண்டும். இந்த உலகம் அடைவதற்கு மட்டுமான உலகம் அல்ல. அடையலாம், இந்த உலகத்துல காசி பணம் சம்பாதிக்கலாம், மனைவி மக்களை பெற்றுக் கொள்ளலாம், குழந்தைகளை பெற்றுக் கொள்ளலாம், சொத்து செல்வங்களை சேர்த்துக் கொள்ளலாம், அடையலாம். ஆனா அடைவதற்கான உலகம் மட்டுமல்ல. இயல்பாகவே மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய தன்மை என்று கேட்டால், அடைகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவான், பெருமை அடிப்பான். ஒரு நல்லது நடந்து வைங்க, மகிழ்ச்சி சந்தோஷம் வரும், பெருமை வந்துடும். விளந்துட்டான் வைங்க, தாங்க மாட்டான், விளந்தா தாங்க மாட்டான். அடைகிற பொழுதும் அல்லாஹ்வை புகழுவது போல
இழப்பு வந்து விட்டால் அல்லாவை குறை சொல்லுவதற்கு கூட மனிதன் தயங்க மாட்டான். குறைஞ்சபட்சம் என்ன தெரியுமா கேட்பான், அல்லாஹ்க்கு வேற ஆளே கிடைக்கலையா, எனக்கு மட்டும்தானா உங்கள்கிட்ட கஷ்டத்தை தரணும் என்று கேட்டுருவான். அதால அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னு கேட்டா, நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களோட மக்களுக்கு சொல்லுங்க, இந்த உம்மத்துக்கு சொல்லுங்கள், அல்லாஹு தஆலா உங்களை சோதிப்பான். எப்படி சோதிப்பான் தெரியுமா? அச்சத்தை கொண்டு சோதிப்பான். அது ஒரு வைரஸ் நோயா இருக்கலாம், ஒரு யுத்தமா இருக்கலாம், அல்லது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அச்சத்தை கொண்டு சோதிப்பான். பசி பட்டினி வறுமையை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். செல்வத்திலும் பிள்ளை குட்டியிலும் இழப்புகளை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிப்பான். போட்ட காசி தொழில இழந்து போயிருவீங்க, உங்களுக்கு கிடைச்ச பிள்ளைகள்ல யாராவது சின்ன பருவத்துல வஃபாத்தாயிருவாங்க, அப்படியெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். இப்படியெல்லாம் கஷ்டங்கள் வருகிற பொழுது இந்த உம்மத்துக்களில் யார் அந்த கஷ்டத்தில் பொறுமை சாதிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாயகமே யா ரசூலல்லாஹ், அந்த கஷ்டங்கள் வருகிற பொழுது பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் நாயகமே. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கத்தக்கன மனைவி மௌத்தாக இல்லையா? சிறு பருவத்தில் அவர்களுடைய ஆண் பிள்ளைகள் மரணிக்கவில்லையா? அதுல ஒரு ஆம்பளை பிள்ளை இப்ராஹிம் என்ற பெயருடைய ஆம்பளை பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி பருவத்தில் மிச்சம் கை குழந்தையாக இருக்கும் பொழுது வஃபாத்தாகி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசில கண்ணீர் வருவது குறைவு, கடுமையாக அழுது விட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்களே இவ்வாறு அழுகிறீர்களே நாயகமே என்று கேட்ட பொழுது தன்னையும் மாறுதல் படுத்தி தன் தோழர்களையும் மாறுதல் படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது மகன் இப்ராஹிமுக்கு பாலூட்டும் தாய் சொர்க்கத்திலே காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல பால்குடி பருவத்தில் அந்த புள்ள வஃபாத் ஆகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாலூட்டும் தாய் சொர்க்கத்திலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராத இழப்பா, உயிர் அச்சுறுத்தலா என்ன வரல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட துயரத்துல நம்ம என்ன பற்றிருக்கிறோம்? எப்பயாவது நாம 450 கிலோமீட்டருக்கு அங்கால ஊரை விட்டு போயிருக்கோமா? இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த மண் மதீனா, மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்களே, அவர்கள் பிறந்த வீட்டை இழந்தார்கள், மனைவி கதீஜா நாயகியுடைய வீட்டை இழந்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள், சகலதையும் இழந்தார்கள். எதை இழக்கல்ல? இவ்வளவு உழைப்புகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த உலகம் அடைவதற்கான உலகம் மட்டுமல்ல, அடைவதை விட இழப்பதற்கான உலகம். இழக்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன அவசியம்? சபர், பொறுமை அவசியம். அந்த பொறுமை நமக்கு இருந்தால்தான் அதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் நாயகமே. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் கூறுறது குர்ஆன்ல இருக்குது, அல்லாஹ் நன்மாராயம் கூறுறது குர்ஆன்ல இருக்குது, அது உண்மை. ஆனா நமக்கு கூட யாராவது இருக்கணும். நம்மளுக்கு ஒரு ஆர்வ கஷ்டம் வந்தா நம்மளுக்கு பொறுமையை கொண்டு புத்தி சொல்றதுக்கு, நம்மளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆட்கள் கூட இருக்கணும். நீங்க பாருங்க, நம்ம ஆட்கள் ஒரு ஒரு வீட்டிலே ஜனாசா, ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டால் ஜனாசா அடக்கி போட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஜனாசா அடக்கி போட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா அந்த மையத்து வீட்டுல குடும்பத்தாக்கள் சில ஆட்கள் நைட்டுக்கு தங்குவாங்க இல்லையா? தங்குவாங்க. இது நம்ம ஆட்கள் விளங்கி வச்சுக்கிற விளக்கத்தை சொல்லட்டா, அன்றைக்கு மௌத்தானவர் அல்லது மௌத்தானவ பேயா வந்துருவா, அதுக்கு இவையே காவல். இந்த பேய் இவையில கண்ட பயம் தானே இந்த காவல் நிக்கிறாங்கள பார்த்தா. மௌத்தான வீட்டுல குடும்பத்துல 2 பேர் 3 பேர் வந்து தங்குவான். அவனுக்கு பேய் பயப்படுமா? பேய் பயப்படுமா? அப்படி பேய் வாருடா இல்ல. அப்ப இவன் நம்பிக்கை என்னன்னு கேட்டா, பேய் வந்துருமன்றதுக்கு காவலுக்கு இவர் நிக்காராம். இந்த பேய்க்கு கண்டறியாட்டி போக்கஸ் லைட் எல்லாம் கட்டி மையத்து உள்ளூர்ல வெளிச்சம் கொண்டு கட்டுற, அதுக்காக கட்டுற.
அப்படி அல்ல. ஜனாசா ஒரு மையத் மரண வீட்டிலே குடும்பம் தங்குற ஏன் தெரியுமா? அந்த இழப்பால் அந்த சகோதரன் அல்ல அந்த சகோதரி கவலைப்பட்டால் அவர்களுக்கு ஆறுதலுக்காகத்தான் அங்கே தங்குவது. அது மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. 3 நாளைக்கு மௌத்தாயின ஊட்டாக்கள் சமைக்க வேணாம். குடும்பத்தவர்கள், உறவினர்கள், அயலவர்கள் நீங்க சாப்பாட்டை சமைச்சு கொண்டு அவங்களுக்கு கொடுத்து சேர்ந்து சாப்பிடுங்க. இது அவங்க சமைக்க மாட்டாங்க, விளப்பு சமைக்க மாட்டாங்க. ஒருவேளை சமைச்சாலும் சாப்பிடணுங்கிற மனம் இனிக்க மாட்டா. அந்த இழப்பால நீங்க ஒரு 3 நாளைக்கு நீங்க சமைச்சு கொண்டு அவங்களுக்கு கொடுத்து கூட்டமா நீங்களும் சேர்ந்து அவரத்தை கொஞ்சம் 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டீங்கடா, அந்த ஆறுதலுக்காக அவங்களும் சாப்பிடுவாங்க. எப்படி அழகான மார்க்கம் இஸ்லாம் பாருங்க. அப்ப இதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? மௌத்தாயினோட மையத்தடைக்க முடியும். எல்லாரும் போங்க, குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, நீங்க எல்லாம் ஊட்ட போங்கன்னு குர்ஆனை ஓதி ஓதி இந்த சரி வருமா? பக்கத்துல ஆறுதலுக்கு ஆள் வேணும். நம்மளுக்கு பொறுமையை கொண்டு உபதேசம் செய்வதற்கு ஆள் வேண்டும். அதுல இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. வஃபாத்தாகி 3ஆம் அன்னைக்கு கை நீட்ட போறன்ற ஒரு வழக்கம் இருக்கு. கை நீட்டுண்டா என்ன? கை ஏற்கனவே மடங்கி கிடந்தா இல்ல, அவங்களுக்கு போய் ஒரு சலாத்தை கொடுத்து, அந்த ஊட்டாக்களுக்கு ஒரு சலாம் கொடுத்து, அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்களோட மனம் சந்தோஷப்படுற மாதிரி 4 விஷயங்களை கதைச்சு அவங்களோட அந்த துக்கத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பது. இதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? ஆள் வேணுமா இல்லையா? அப்ப நாம என்ன செய்யறோம்? தேக்கி காவல் இருக்கிறோம், முடங்கி வச்சிருக்கோம். நம்ம எல்லாம் அப்படித்தானே விளங்குற இஸ்லாத்தை. எனவே 4வது அம்சம் சபுர் என்கின்ற பொறுமையை, அது மையத்தோட்டுக்கு மட்டுமில்லை, எல்லா விஷயத்திலையும் சபுர் என்கின்ற பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வதற்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். இந்த 4 அம்சங்களும் ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவன் நஷ்டம் அடைய மாட்டான். சிலாக்கள் இழப்புல மனசுல அப்படியே மனதை விட்டு அதிலேயே மூளையை விட்டுருவான் இல்லையா? இழப்புகளால குடிகாரணம் மாறினவன் வாழ்க்கை பிரிஞ்சிடும். கணவன் குடிகாரணம் மாறுவான், அல்ல கொலைகாரணம் மாறுவான், ஒரு சண்டைக்காரன் மாறுவான். அப்ப அந்த நேரங்கள்ல எல்லாம் அவனுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி, பொறுமையை சொல்லி, எந்த கஷ்டம், அது வாழ்க்கை மட்டுமல்ல, எந்த கஷ்டம் வந்தாலும் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை ஆசுவாசப்படுத்தக்கூடிய உறவுகள் அவசியம். அப்ப வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான், கைசேதத்திலே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, ஈமானுடைய 70க்கும் மேற்பட்ட அம்சங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் படித்து எம்முடைய வாழ்வில் கொண்டு வர வேண்டும். வஅமிலு ஸாலிஹாத், உள தூய்மையுடன் கூடிய சாலிஹான அமலை செய்ய வேண்டும். வதவாஸௌ பில் ஹக், மார்க்கத்தை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி ஒருவருக்கொருவர் பேசக்கூடிய ஆள் இருக்க வேண்டும். வதவாஸௌ பிஸ்ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் பேசக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். இந்த 4 அம்சங்கள் உள்ளவர்களை தவிர மற்ற எல்லாம் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் தான் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த 4 அம்சங்களையும் நாம் எம்மை அழகுற தயார்படுத்தி நமக்கும் பிரயோஜனம் அளிக்கும் விதத்தில், நம்மால் பிறருக்கும் பிரயோஜனம் அளிக்கும் விதத்தில் நாம் அனைவரும் செயல்படுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய சாலிஹான அமலையும் ஏற்று ஈமானையும் பரிபூர்ணமாக்கி ஹக்கை கொண்டும் சபரை கொண்டும் வாழக்கூடிய மக்களாக, உபதேசித்து வாழக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.